ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி அம்மா நிலத்தில் போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது இவ்வளோ முள்ளங்கியும் பிடுங்கி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் அந்த முள்ளங்கியோட இலைங்க. இதுவுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து பொரியல் பண்ணி நம்ம சாப்பிடலாம். இதை காலையில் சமைக்கலான்னு சொல்லி எடுத்து அம்மா கட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. முள்ளங்கி பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு. இன்னும் ஒரு வாரம் விட்டால் இந்த முள்ளங்கி எல்லாமே முத்தி போயிடுங்க. கடைசி இது எல்லாமே வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு போயிடும், வீணாக போயிடும். இதையெல்லாம் வந்து யாருக்காச்சும் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நம்ம வந்து விதைச்சி இதை வந்து நம்ம இன்றைக்கி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதுக்குன்னு வந்து வேலை செஞ்சுருப்போம் பாருங்கள். அதுக்கான அமௌண்ட்டு கூட நமக்கு கைக்கு வராது. 5 ரூபா 10 ரூபாய்க்கு தாங்க கேட்குறாங்க. அது இல்லாமல் இந்த சீசனில் வந்து முள்ளங்கி சாப்பிட்டா ஃபீவர் வருது, கோல்டு வருதுன்னு நிறைய பேர் வாங்கவும் மாட்டுறாங்க. அதனால் அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா கடைசியாக இருந்த எல்லா முள்ளங்கியுமே பிடுங்கி இந்த மாதிரி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. முள்ளங்கி வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க. என்னோடய அம்மாவுக்கு சுகர் இருக்குது. அதனால் இவ்வளோ முள்ளங்கியுமே நாங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி வத்தல் போட்டு வச்சுக்கலாம். அதாவது முள்ளங்கி சீசனே இல்லாத டைமில் கூட நம்ம இதை வந்து பயன்படுத்தி குழம்பு அந்த மாதிரி செஞ்சுக்கலான்னு சொன்னாங்க. அதனால தான் அம்மா இன்றைக்கி எல்லா முள்ளங்கியும் பிடுங்கிட்டு வந்து இந்த மாதிரி வந்து அரிஞ்சு வச்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு நான் வந்து கட் பண்ணேங்க. என்னால் அவ்வளோ வேகமாக அறிய முடியல. அதனால் அம்மா வந்துட்டு வேகமாக எல்லா முள்ளங்கியும் எடுத்து கடகடன்னு அரிஞ்சு கொடுத்தாங்க. இந்த மாதிரி ரவுண்டாக அரிஞ்சு ஒரு அன்னக்குடியில் போட்டுகிட்டே வந்தாங்க. அன்னக்குடியே ஃபுல்லாக ரொம்பிடுச்சுங்க. அவ்வளோ முள்ளங்கியும் அம்மா தனியாளாவே கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த முள்ளங்கியை நாங்கள் வத்தல் போடுறதுக்கான ப்ராசஸ் தாங்க பண்ண போகிறோம். அதை நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். 5-10க்கு கேட்டால் கூட கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஃப்ரீயாக கொடுப்பாங்களான்னு பார்க்குறாங்க. கஷ்டப்பட்டு விளைவிச்சு ஃப்ரீயாக எப்படிங்க கொடுக்க முடியும்? அதனால் இந்த மாதிரி வத்தல் போட எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டோம். எங்கள் வீடியோக்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.